வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். அன்றைய நாட்களில் விவசாயிகள் படிப்பறிவற்ற பாமர மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் விவசாயத்தையும் நிலத்தையும் நன்கு அனுபவ அறிவின் மூலம் உணர்ந்து ஆராய்ந்து படித்திருந்தார்கள். ஒவ்வொரு பயிரையும் எந்த நிலையில் எவ்வளவு இடைவெளியில் பயிரிட வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்கு அனுபவத்தின் மூலம் தெரியும். உதாரணமாக, நண்டு ஊற நெல், நரி ஓட கரும்பு, தேர் ஓட தென்னை, வண்டி ஓட வாழை. இந்த அடிப்படையில் பயிரிட்டனர். அதாவது நெற்பயிர்களை நண்டு ஊறும் இடைவெளியில் அளவிற்கு இடம் விட்டு பயிரிட வேண்டும். நரி ஓடும் அளவு இடைவெளியில் கரும்பை நட வேண்டும். அதாவது ஒரு கரும்பிற்கும் இன்னொரு கரும்பிற்கும் உள்ள இடைவெளி தூரம் நரி ஓடும் அளவு இருக்க வேண்டுமாம். அடுத்து தேர் ஓட தென்னை. ஒரு தென்னைக்கும் அடுத்த தென்னை மரத்திற்கும் உள்ள இடைவெளியில் தேர் நுழைந்து ஓட வேண்டுமாம். வண்டி ஓடும் அளவு இடைவெளியில் வாழையை நட வேண்டுமாம். இப்படி எப்படி அனுபவமாக அவர்கள் உணர்ந்து அந்த விவசாயத்தை பயிரிட்டனர் என்பது மிகவும் அரிய வியப்பல்லவா? அவர்களை நாம் என்றும் போற்றி வணங்க வேண்டும். அத்துடன் அல்லாது அன்று ஆண்களுக்கு முகம் அழிப்பு செய்பவர்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலை செய்வார்கள். வீட்டிற்கு வந்து, அதாவது ஒரு கத்தியில் தான் முகச்சவரம் செய்வார்கள். அந்த ஒரு கத்தியும் அவர்கள் வழி வழி பரம்பரையாக வந்த கத்தியாகத்தான் இருக்கும். அதாவது அவர்கள் தாத்தா உபயோகப்படுத்தியது, அதற்கடுத்து அவர்கள் தந்தை உபயோகப்படுத்தியது, அதற்கடுத்து 3ஆம் தலைமுறையாக மகன் உபயோகப்படுத்துவார்கள். அது ராசி என்றும் பரம்பரை கத்தி என்றும் அதை பக்குவமாக வைத்து போற்றி அந்த தொழிலை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு நோயும் வந்ததில்லை. ஒருவருக்கு செய்த அதே கத்தியைத்தான் அனைவருக்கும் செய்வார்கள். ஆனால் ஒருவருக்கு அந்த முகமழிப்பு செய்தவுடன் அந்த கத்தியை பதம் ஆவதற்காக அந்த கல்லில், சொரசொரப்பான கல்லில், பட்டியக்கல் என்று சொல்லப்படும் கல்லில் வைத்து அந்த கத்தியை தீட்டுவார்கள். அப்படி தீட்டும் பொழுது அந்த கத்தியில் இருந்து அந்த உராய்வின் மூலம், கல்லின் உராய்வின் மூலம் தீப்பொறி கிளம்பும். அந்த தீப்பொறியில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அழிந்துவிடும். இப்படித்தான் அன்றைய நாட்களில் விவசாயிகளும் மற்ற தொழில் செய்பவரும் வேலை செய்தனர். அன்று நாம் ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் இன்று புதிதாக அறிவியல் வளர்ந்து வசதிகள் பெருகி, ஆனால் ஆரோக்கியம் குறைந்து விட்டது. பழமையை என்றும் போற்றுவோம், புதுமையையும் வணங்குவோம், உடல் நலத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.